ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஸ்காட் கேரேஜ். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா கான்டினென்டல் GT 650 தான். இதில் வந்து என்ன கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து லைட் ஆஃப் ஆகி போகுது அப்படி சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆரோ யூனிட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக செட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரோ யூனிட் வந்து நம்மளுக்கு இதில் எங்கே இருக்கும்னா கேட் பாக்ஸ் சொல்லுவாங்க. இந்த கேட் பாக்ஸு, இந்த கேட் பாக்ஸுக்கு பேக் சைடில் இருக்கும் ஆர்ஆர் யூனிட். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே பின்னாடி இருக்கும் ஆர்ஆர் யூனிட். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நார்மலாக எப்பயுமே செயின் ஸ்ப்ரைட் கழட்டுற மாதிரி வீலெல்லாம் கழட்டிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு கேஸை கழட்டிடணும். இன்னர் ஸ்ப்ராக்கெட் கேஸை கழட்டிட்டு நம்ம ஒயரிங் கப்ளர்ஸ்லாம் வெளில வச்சிடும். இது ஆரோ யூனிட்டோட மெயின் கப்ளர். மெயின் கப்ளர்னா மேனோட காயிலேருந்து ஆரோ யூனிட்டுக்கு ரீசார்ஜ் ஆகிற கப்ளர். இந்த கப்ளர் மோஸ்ட்டாக இங்கே பாருங்க எப்படி உடச்சி வச்சிருக்காங்க. இதை வந்து கழட்டுறதே வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன லாக் தான். இந்த இங்கே இருக்குங்களா, இங்கே ஒரு லாக் இருக்கும், இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த ரெண்டு லாக்கை தூக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரிலீஸ் ஆகிடும். அதை விட்டுட்டு இங்கே பாருங்க பின்னாடி தூக்கி உடச்சி கிடச்சிலாம் வச்சுருக்காங்க. இந்த லாக்கை ரிமூவ் பண்ணுறோம். இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு அதே போல் இன்னொரு மெயின் கப்ளர் இருக்கும். இந்த கப்ளரை ரிமூவ் பண்ணுறோம்னா டைரெக்டாக நெக்ஸ்ட் நம்ம ஆரோ யூனிட்டை வெளில எடுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஆரோ யூனிட்டை வந்து வெளில எடுக்கிறதுக்கு கீழே சம்கார்டுக்கு வந்து 6mm மலைக்கு போல்ட் இருக்கும், 2 போல்ட்டு. இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம சம்கார்டை கீழே ஹோல்ட் பண்ணாதான் ஆரோ யூனிட்டே வெளியே வரும், இல்லைன்னா ஆரோ யூனிட்டே வெளியே வராது சுத்தமாக. இது நம்மளோட பழைய ஆரோ யூனிட்டு. இது நம்ம இப்போ நியூவாக போட போகிறது.